ஐஸ்வர்யோட கழுத்துல சேது 3 முடிச்சு போடலைங்கிற விஷயம் சீக்கிரமா சேதுவுக்கு தெரிய வந்து சித்ராவை 4 அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்கப்பா, 2 குழந்தைக்கு நடுவுல நாங்க சீட்டை குலுக்கி போடுவோம். அந்த சீட்டுல எந்த குழந்தை என்ன பேர் எடுக்குதோ அவங்க கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைக்க போறோம். புரிஞ்சுதா? இந்த பஞ்சாயத்துக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, கொஞ்ச நேரத்துல குழந்தைங்களுக்கு நடுவுல அம்மா அப்பான்னு சொல்லி சீட்டையும் குலுக்கி போட, அதுல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சீட்டை எடுக்க, குழந்தைங்க சீட்டை எடுத்தாச்சு. இந்த சீட்டுல என்ன இருக்குன்னா, ஆண் குழந்தை அப்பா கிட்டையும் பெண் குழந்தை அம்மா கிட்டையும் இருக்கிறதா இந்த சீட்ல இருக்கு. இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணிக்காம நீங்களா இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க வளர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல முடிவு சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வி கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சேது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட ஆண் குழந்தை உன்கிட்ட வந்துடுச்சுப்பா, நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரி சொல்ல, சேது, ராஜாங்கம், மோகனானு எல்லாருமே குழந்தைய தூக்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடவே வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வருத்தத்தோட தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போக, சேதுவோட ரூமுக்குள்ள உக்காந்து சேது வருவாரான்னு காத்துக்கிட்டு இருந்த நேரம் இங்க சேதுவோ தன்னோட ஆண் குழந்தைய தூக்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ரூமுக்குள்ள வரத பார்த்ததும் இங்க ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, என்னங்க மாமா, குழந்தைய நீங்க தூக்கிக்கிட்டு வரீங்க? அதான் மலர் இருக்கால, அவகிட்டயே குழந்தைய கொடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா சொல்ல, ஏய் ஐஸ்வர்யா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? முன்னாடி நான் இந்த குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தேன். இப்போ இது ஏன் குழந்தை, அதனால ஏன் குழந்தைய நான் எங்க இருக்கணும் அங்கதான் வச்சு வளர்ப்பேன். மாமா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை நடுவுல வந்தா இங்க ஏற்கனவே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இதுல இந்த குழந்தை வேற வந்துடுச்சுன்னா என்னை சுத்தமா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. என்ன மாமா, இப்படி நம்ம 2 பேருக்குள்ள நடுவுல ஒரு பாலத்தை உருவாக்குன மாதிரி இந்த குழந்தை தூக்கிட்டு வந்து நடுவுல வச்சா என்ன அர்த்தம் மாமா? வேண்டாம், முதல்ல நீங்க தூக்கிட்டு போய் இதை மலர்கிட்ட கொடுங்க. இந்த குழந்தைய அவளை வளர்த்துப்பா. முதல்ல அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப கோபத்தோட அந்த குழந்தைய தூக்க வந்த கோபத்துக்கு அங்க சேதுவோ ஐஸ்வர்யாவோ ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு என் குழந்தைய விட சந்தோஷம் தான் முக்கியமா? எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். முதல்ல நீ இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட பேச, அழுதுகிட்டே இங்க ஐஸ்வர்யா அங்க ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள வராங்க. ஏய் ஐஸ்வர்யா, என்னடி இது? அழுதுகிட்டே கண்ணை கசக்கிக்கிட்டு ரூமுக்கு வர, என்னாச்சுடி? இந்த நேரத்துக்கு நீ சேது கூட தானே இருக்கணும். போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அந்த குழந்தை ஒழிஞ்சு போச்சேன்னு பார்த்தா கடைசியில மறுபடியும் அந்த குழந்தை வந்து இப்ப பாருங்க, என்ன சேது மாமா ரூமுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாரு. போயும் அந்த குழந்தைக்காக என்ன ரூமை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட அங்க ஐஸ்வர்யா சொல்ல, ஏய் ஐஸ்வர்யா, கொஞ்ச நாளைக்கு அவன் குழந்தை பைத்தியம் பிடிச்சி இப்படிதான் இருப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த குழந்தைக்கு ஒரு முடிவை கட்டி எப்படியாவது சேத்துக்கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சிடலாம். நீ பேசாம போய் படுக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐஸ்வர்யாவோ அழுதுகிட்டே அங்க பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சித்ரா இருந்துகிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இப்படி வெளியே வாயேன். ஏய் என்னடி, இப்போ எதுக்காக என்னை இப்படி தரன்னு இழுத்துக்கிட்டு வர? அம்மா என்னம்மா இது? அந்த ஐஸ்வர்யா சேது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தானா நாம இந்த சொத்தெல்லாம் எப்படியாவது நமக்குன்னு மாத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா கடைசியில என்னம்மா இது? அந்த சேது குழந்தை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறதும் இந்த ஐஸ்வர்யாவை ரூமை விட்டு துரத்துறதும் இப்படியே இருந்தா எப்படிமா? இதுக்காகவா கடைசி நொடி வர நாம கஷ்டப்பட்டோம்? நீயே யோசிச்சு பாரு. அன்னைக்கு மட்டும் நீ போய் தாலியை கட்டுன்னு சொல்லலனா, நான் மட்டும் தாலியை கட்டலனா இன்னொரு இந்த வீட்டு மருமகளா அந்த ஐஸ்வர்யா ஆயே இருக்க முடியாதுமா. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினா கடைசியில என்னம்மா இப்படி ஆயிப்போச்சே, எல்லாமே நாசமாதாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் வாய மூடுடி. நீ தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டினங்கிற விஷயத்த இப்படி வெட்ட வெளிச்சமா யார்கிட்டயும் சொல்லாத. யார் காதலியாவது விழுந்தா ஏதாவது ஆயிடும். உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயத்த இப்படி காத்துல பறக்க விடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க பாரு. இப்ப இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க, பேசாம வேற ஏதாவது பேச்சு பேசு. அம்மா பின்ன என்னம்மா, எனக்கு நினைக்கும் போது அப்படியே ஆத்திரமா வருது. பேசாம வாய முடிக்கிட்டு வா. என்ன நடக்குதோ நடக்கட்டும். அந்த குழந்தைய எப்படியாவது சேதுகிட்ட இருந்து பிரிக்கிற வேலைய பாப்போம். வாடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட இழுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் இத மறைஞ்சிருந்து அங்க தாமரை கேட்டுறாங்க. அடி பாவீங்களா, அப்போ சேது மாமா அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டவே இல்லை. இந்த சித்ரா தான் அந்த ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டி கடைசியில அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காளுங்க. இல்ல இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
நான் போய் என் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாவே அங்க தாமரை ரூமுக்குள்ள போக, ஏய் என்னடி தூக்கத்துல போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்னடி விஷயம்? ஐயோ அம்மா, உனக்கு இப்ப தூக்கம் தான் முக்கியமா? இந்த வீட்டுல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஏய் என்னடி சொல்ற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அம்மா, அன்னைக்கு மண்டபத்துல அம்மாச்சி குழந்தைய தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சத்தமா கத்திக்கிட்டு வந்ததுல. ஆமா, இப்போ அதுக்கு என்னடி? ஆமாம்மா, அன்னைக்கு கத்திக்கிட்டே வரும்போது சேது மாமா அந்த ஐஸ்வர்ய கழுத்துல தாலியை கட்டவே இல்லை. அந்த நேரமா பார்த்து இந்த சித்ராதாமா போய் அந்த ஐஸ்வர்ய கழுத்துல 3 முடிச்சிய போட்டிருக்கா. ஒரு முடிச்சு கூட சேது மாமா கட்டவே இல்லை. இப்பதான் அந்த சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். எனக்கு கேட்டதும் கை கால்லாம் நடுங்கி போச்சு. அதான் உடனே உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தேன். வாமா, இப்பவே போய் ராஜாங்க மாமா கிட்டயும் சேது மாமா கிட்டயும் சொல்லி அந்த ஐஸ்வர்யாவையும் சித்ரா ஈஸ்வரி 3 பேரையுமே இந்த வீட்டை விட்டு துரத்தி விடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சொல்ல, அடியே இருடி பொறு, அவசரப்படாத. ஆனா நீ சொல்லிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆமா, உனக்கு எப்படி இது? நீ எப்படி மறைஞ்சிருந்து கேட்ட? அம்மா, தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாகமா இருந்ததுன்னு கிச்சன் பக்கம் போனேன். அந்த நேரமா பார்த்து இவளுங்க 2 பேருமே ரூமை விட்டு வெளியே வந்து பேசிக்கிட்டே இருந்தாளுங்கம்மா. என்ன பேசுறாளுங்கன்னு பார்த்தா கடைசியில இததாம்மா பேசியிருக்காங்க. இல்லம்மா, விடக்கூடாது, நீ வாமா போலாம். ஏய் இருடி, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மைனா நாம ஆதாரத்தோட போய் ராஜாங்க மாமா முன்னாடி நின்று பேசணும்டி. அப்படி எதுவுமே இல்லாம நாம போய் சொன்னா கண்டிப்பா அந்த ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியெல்லாம் நாங்க பேசவே இல்லை, சேதுதான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கினான்னு சொல்லிட்டு இவளுங்களா ஒரு கதையை கட்டுவாளுங்க. அதனால நம்ம ஆதாரத்தோட போகணும்டி. என்னம்மா சொல்ற? எப்படிம்மா ஆதாரத்தோட போக முடியும்? அதான் நான் காதால கேட்டல. ஏய், காதால கேட்டதெல்லாம் இந்த வீட்டுல எடுத்துக்க மாட்டாங்கடி. எனக்கு ஒரு ஐடியா. ஆமா, எப்படியும் கல்யாண மண்டபத்துல போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோல இந்த உண்மை வெட்ட வெளிச்சமா இருக்கும்டி. அந்த போட்டோகிராஃபர் கூட சுத்து முத்து வளைச்சு போட்டோ எடுத்தான். ஒருவேளை சேதுக்கு பதிலா சித்ரா 3 முடிச்சு போடுறத வீடியோவா எடுத்திருப்பான்ல. அந்த வீடியோல அந்த உண்மையான காட்சியை மட்டும் நாம ராஜாங்க அண்ணன் கிட்ட போய் போட்டு காட்டணும்னு வச்சுக்கோ. கண்டிப்பா நாம நினைக்கிற மாதிரி அந்த சித்ராவையும் ஈஸ்வரியும், ஏன் சொல்ல போனா ஐஸ்வர்யாவை கூட இந்த வீட்டை விட்டு துரத்தலாம். என்ன அம்மா, அப்போ வாமா. ஏய், இது அர்த்த ராத்திரிடி, காலையில விடியட்டும். முதல்ல போய் அந்த போட்டோகிராஃபர் யாருன்னு விசாரிச்சு முதல்ல வீடியோவை பாப்பண்டி. பேசாம படு. மறுநாள் எப்பவும் போல சாவித்திரியும் தாமரையும் வேகமா ஆட்டோ பிடிச்சு ஸ்டுடியோக்கு போக, இங்க பாருப்பா, நான் தான் முன்னாள் அமைச்சர் ராஜாங்க இருக்கார்ல, அவரோட தங்கச்சி. எனக்கு சேதுவோட கல்யாண ஆல்பமும் வீடியோவும் வேணும். எல்லாம் தயாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்க, எல்லாமே தயாரா இருக்கு மேடம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க, சரிப்பா, எனக்கு இந்த வீடியோவை மட்டும் போட்டு காட்டு, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தாகணும். முக்கியமா என் மருமகன் தாலியை கட்டுற அந்த காட்சியை தான் நான் பார்த்தாகணும். சீக்கிரமா போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்ட சொல்ல, அங்க ஸ்டுடியோல இருக்கிறவருமே அந்த வீடியோவை போட்டு காட்ட, அதுல இங்க சாவித்திரி அந்த சீனை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா பாத்தியா, அந்த சித்ரா சொன்ன மாதிரியே அந்த சித்ரா தாமா 3 முடிச்சு போட்டிருக்கா. சேது மாமா ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டல. பாத்தியாமா, அப்பட்டமா இந்த வீடியோல அப்படியே தெரியுது. இப்போ என்னம்மா பண்ண போற? ஏன்பா தம்பி, போதும் நல்லாவே நீ எடுத்திருக்க. சரி, இந்த வீடியோவையும் அந்த போட்டோவையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அங்க சாவித்திரியும் தாமரையும் வீடியோவையும் போட்டோவையும் வாங்கிக்கிட்டு நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. சேது அண்ணே சீக்கிரமா வெளியே வாங்க, யார் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி குரல் கொடுத்துக்கிட்டு வர, என்னாச்சு? ஏயா சேது, இந்த கூத்து உனக்கு தெரியுமா? ஐயோ, நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவையும் இதுல இருக்க வீடியோவையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏயா சேது, நீ தான் முக்கியமா பார்க்கணும். ஆனா அநியாயமா உன் வாழ்க்கையவே நாசமாக்கி வச்சிருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியோ அந்த போட்டோவை எடுத்து அங்க இருந்த சேது கிட்ட கொடுக்க, என்னத்த, எனக்கு ஒன்னும் புரியல, இதுல என்ன இருக்கு? நீ கொஞ்சம் இந்த வீடியோவை போட்டு பாரு. ஏய் தாமரை, முதல்ல போய் இந்த வீடியோவை அந்த டிவில போடுறி, நீ இந்த போட்டோவை பாரு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, தாமரையோ வேகமா வீடியோவை எடுத்துக்கிட்டு போய் டிவில போட்டு காட்ட, சரியான நேரமா பார்த்து அங்க அம்மாச்சி கத்திக்கிட்டு வரதும், இங்க சேது தாலியை கட்டாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிறதும், இன்னொரு பக்கம் அங்க சித்ரா வேகமா போய் கழுத்துல 3 முடிச்சு போடுறதும் அப்பட்டமா வீடியோல தெரிய, அதை பார்த்துட்டு மோகனா அங்க இருந்த ராஜாங்கம்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. சித்ரா
ஏ சித்ரா, ஈஸ்வரி எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா குரல் கொடுக்க இங்க ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரான்னு 3 பேருமே மாடிப்படி இறங்கி வராங்க. என்னக்கா இப்போ எதுக்காக இப்படி கத்தி கூப்பாடு போட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உடனே இங்க சேது இருந்துகிட்டு, சித்ரா இங்க ஒரு நிமிஷம் இப்படி வா, வந்து என் முன்னாடி நில்லு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஐஸ்வர்யா கழுத்துல யார் தாலியை கட்டினது? என்ன சேது இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டி அவளை நீ பொண்டாட்டிய ஏத்துக்கிட்ட. இப்போ என்னமோ புதுசா வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா என்னம்மா இது? சேதுவுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா? இங்க பாரு சித்ரா, எனக்கு எல்லாமே தெரியும். உண்மையை சொல்லு. நான் தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டினதா நானா ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீடியோல நீ தான் 3 முடிச்சு போட்டிருக்க. எதுக்காக இப்படி அவசர அவசரமா அவ கழுத்துல 3 முடிச்சு போட்ட சொல்லு. ஆனா ஊர் அறிய நான் தான் தாலி கட்டணும்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு சித்ரா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏய் ஈஸ்வரி, என்ன இதெல்லாம்? அப்போ நீங்க 2 பேரும் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருந்தீங்களா? எப்படியாவது சேது தாலி கட்டலனா நீ போய் தாலி கட்டிட்டுன்னு பேசி வச்சிருந்தீங்களா? அதான் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்க, அப்படி கேளுனே, நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக தான் இவங்க 2 பேருமே பெருசா ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு. சேது சேது, நான் எதுவும் அப்படியெல்லாம் தாலியை கட்டலையே சேது. நானும் உன்னை அக்கா அக்கான்னு பார்த்து பொறுமையா இருந்தா இப்படி என்கிட்டயே அப்பட்டமா அசிங்கமா போய் சொல்ற. அங்க பாரு, வீடியோல என்ன இருக்கு, இந்த போட்டோல என்ன இருக்குன்னு நீயே பாரு. இப்படி எதுக்காக ஒரு காரியத்தை பண்ணி என்னையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க சித்ராவை தன்னோட அக்கான்னு கூட நினைச்சு பார்க்காம ஓங்கி பலார்னு சேது ஆத்திரத்துல ஒரு அறை கொடுக்குறாரு.